வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் கிணற்றில் சிக்கிய 300 கோடி வசமாக சிக்கிய திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய திமுகவின் புள்ளி. அந்த திமுகவின் முக்கிய புள்ளி யார் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த 300 கோடி வழக்கில். ஸோ இதை பற்றின தெளிவான விளக்கத்தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, கிணற்றில் சிக்கிய 300 கோடி பிளாக் மணி, அதாவது பார்த்திங்கன்னா கருப்பு பணம் வசமாக சிக்கிய திமுகவின் முக்கிய புள்ளி. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் தான். ஸோ இந்த 300 கோடியுமே இவரது பண்ணை வீட்டின் கிணற்றுக்கு அடியில் 300 கோடியும் பதுக்கி வைத்திருந்தது. அமலாக்கத்துறைக்கு அதிரடியாக ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவங்க அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க. இந்த அதிரடி சோதனையில் இந்த 300 கோடி ரூபாயும் கிடைத்திருக்கிறது. இந்த 300 கோடி ரூபாயும் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. ஸோ இதனால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே, அதாவது பார்த்திங்கன்னா திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வரிசையாக சிக்கிட்டு வந்துட்டுருக்க நிலையில் இப்போ அடுத்ததாக அந்த வரிசையில் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் சற்று முன்பு சிக்கியிருக்காரு இந்த வழக்கில். ஸோ இதனால் தீவிர விசாரணையில் அமலாக்கத்துறையும் போலீஸும் பார்த்திங்கன்னா தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இவருடைய பதவி கூட பறிபோவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நமக்கு தெளிவான ஒரு விஷயம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா புழல் சிறைக்கு அடைக்கப்பட்டார். அவர் பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கி, அது மட்டும் இல்லாமல் அவர் பல கோடி ரூபாயில் வீடு கட்டினதும், பல கோடி பார்த்திங்கன்னா இப்போ தவறான முறையில் பரிவர்த்தனை செஞ்சதும், இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளில் கைதாகி தான் செந்தில் பாலாஜி இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகாமல் இருக்கார், ஜெயிலில் இருக்கார். ஸோ அந்த வரிசையில் அடுத்தடுத்து அமைச்சர் பொன்முடி, அடுத்தது ஜெகத் ரட்சகன், வேலு, இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இந்த மாதிரி சர்ச்சைகளை சிக்கிட்டு வர முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சியில் இருக்கார். ஸோ இதனால் திமுகவின் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ.